இறைவன் மிகப்பெரியவன். இந்த உலகத்தில் பணத்தையும் அவனே படைத்தான், வறுமையையும் அவனே படைத்தான், எத்தனையோ சொந்தங்களையும் அவனே படைத்தான், அனாதைகளையும் அவனே படைத்தான். இப்படியான சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு இருக்க ஒரு பெண்மணியினுடைய இல்லத்துக்குள்ளே தான் இப்போ போகிறோம். தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த இல்லத்திற்கு இறைவன் விடிவு காலத்தை தரட்டும் அப்படின்னு இந்த காணொளியை ஆரம்பிக்கிற இந்த பொழுதிலேயே நான் அதிகமாக துவா செய்கிறேன். கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் நிச்சயமாக இவர்களுக்கு ஆறுதலை தருவானாக. இறைவன் மிகப்பெரியவன். 100 பேரை செலக்ட் பண்ணோம். சிங்கிள் மதர்ஸாக இருக்கிற விதவைகளாக இருக்கிற பெண்களை தேர்ந்தெடுத்து கஷ்டப்படுற மக்களுக்கு உலகத்தரமான வேர்ல்டு குவாலிட்டி மெட்டீரியல்ஸோட த பெஸ்ட் மளிகை கிட்ட கொடுக்கணும்னு 5000 ரூபாய் பெருமானம் உள்ள கிட்ட ஒப்படைக்கிறோம். இந்த வீடுகளும் இங்கே இருக்க நிலைமைகளும் இந்த பெண்களோட கதைகளையும் கேட்கும்போது நிச்சயமாக எல்லாம் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு கொண்டு போட்டோம் அப்படிங்கிறதான் நம்முடைய துவாவாக இருக்குது. எதையுமே இவர்கள் பெற்றவர்களாக இல்லை. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹலாலாக நின்று பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு உங்களை படுற பாடெல்லாம் அவ்வளவு கடினங்கள். மனம் படைத்தவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் இவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பங்களிப்பு செய்கிறதுக்கு நம்ம கடமை இருக்குது. இவர்களுடைய கண்ணீரின் சார்பாக அல்லாஹ் சாட்சியாக வச்சு இந்த காணொலியில் இந்த விஷயத்தை பதிவு செய்யேன். அதனால் நல்லா சிறப்பாக்கி தரட்டும். எல்லாத்துக்கும் நம்ம போய் எல்லாத்தையும் நிக்காம கஷ்டப்பட்டு மக்கள் நல்லா இருக்குது. மக்கள் அப்படிதான் கஷ்டப்பட்டு இறைவன் மிகப்பெரியவன். இந்த கஷ்டங்களை எல்லாம் உங்களுக்கு லேசாக்கட்டும்னு துவா செய்கிறோம். அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய வேதனை என்னன்னா, ஒரு தாய் கஷ்டப்படுறா, நான் தான் கஷ்டப்பட்டேன், கணவர் இல்லை, என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும்னு நான் நினைச்சேன், அவங்களும் இன்னைக்கு நல்லா இல்லை அப்படின்னு ஒரு தாய் கதறக்கூடிய கதறல் நிச்சயம் அல்லாவோட அரிசிக்கு போய் கேட்கும். யார் விட்டுட்டு போனா என்ன, நம்மலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு கடமை இருக்கு, உங்களுக்கும் கடமை இருக்கு. அப்படின்னா இவங்களுக்குலாம் மந்த்லி ஹெல்ப் பண்ணணும், உங்களோட பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். நிச்சயமா நம்ம கடமை இருக்கு. இந்த கண்ணீரோடு சேர்ந்து அல்லாட்ட நம்ம கேட்போம். அல்லாஹ் நிச்சயமா கருணை உள்ளங்களை விசாலப்படுத்தி தருவான். இறைவன் மிகப்பெரியவன். இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு சிங்கிள் மதர்ஸாக இருக்கவங்களுக்கு நம்ம கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது இந்த பெட்டி கடை ஒரு சின்ன கடை, மேலே கூரை தான். 3 சிங்கிள் மதர்ஸ் இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது. அவ்வளவு கடினங்கள். நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைகளாவது நல்லா இருக்குன்னு பார்த்தேன், என் பிள்ளைகளுக்கும் சிரமம் தான். இந்த ஒரு பிள்ளை சொல்கிறா குடி அடி அப்படின்னு. இதையெல்லாம் இந்த சமூகத்திலிருந்து மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கையில் எதுவும் இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு நிற்கிறவங்களுக்கு இந்த கடைக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஹெல்ப் கேட்டிருக்காங்க. குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாய் இருந்து ஒரு செட்டு ஜாமான் வாங்கி போட்டோம்னா அதோட ரொட்டேஷனில் அப்படியே இந்த வியாபாரம் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கடினப்பட்ட 3 பெண்கள், அவங்களுடைய 4-5 பிள்ளைகள், அவங்களை கருத்தில் ஒரு கடினப்பட்ட ஒரு தாய், 5 பெண் பிள்ளைகள், அதில் 2 பெண் பிள்ளைகள் தனியாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு 3 பிள்ளைகள். இத்தனை பேரையும், இந்த 10 பேரையும் கருத்தில் கொண்டு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த காணொலியோட இணைப்புல இருக்க எண்ணுக்குவாங்க. இந்த பெட்டி கடைக்கு ஒரு சின்ன பறக்கத்தை உருவாக்குறதுக்கு இறைவன் நம்மை கருவியாகட்டும். அதன் வழியாக உங்களோட வாழ்க்கை வளமாக, அதன் வழியாக உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு, அதன் வழியாக நோயில்லாத ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு, இறைவன் ஈருலக வெற்றியும் தர்றதுக்கு இது சின்ன விஷயம்தான். ஆனா அதை இறைவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா எல்லாமே சரியாகும். அந்த நம்பிக்கையோட இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். இந்த காணொலியோட இணைப்புல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அவசியம் பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். எத்தனையோ ஏழைகளுக்கு உணவளிக்கிறார்கள், ஆனால் இவர்களுக்கு உணவில்லை என்பதுதான் சோகத்தின் உச்சம். வறுமையினுடைய காட்சியாக இருக்கும் இந்த வீடு சிறிய பெட்டிக்கடையோடு தான் தொடங்குகிறது. இப்போ இங்க பெட்டிக்கடையை காமிச்சோம் இல்லையா, அதுல இங்க ஒரு சின்ன இட்லி கடை. ஒரு பிள்ளை இந்த இட்லி, கட்லெட் பொரிக்கிறது, வடை பொரிக்கிறது இதெல்லாம் செஞ்சு இந்த நோன்பு நேரத்துல செய்யறாங்க. சின்ன இட்லி கடை மாதிரி இது ரெகுலரா நடத்துறாங்க. மழை பெஞ்சா ஃபுல்லா ஒழுகி ஒன்றும் செய்ய முடியாது போல. இதுக்கு ஒரு சீட் அடைக்கணும்ன்ற கோரிக்கையும் வச்சிருக்காங்க. பெருசா என்ன ஆயிரப்போகுது, 20,000 ரூபாய் இருந்தால் எல்லாத்தையும் சரிப்படுத்த முடியும்னு தோணுது. நிச்சயமா அந்த காணொலியோட இணைப்புல இருக்கவங்க இந்த சட்டியையும் இந்த இட்லியையும் பார்த்து கருணை கொள்றவங்க, நிச்சயமா இதன் வழியாக கஷ்டப்படுற அந்த உள்ளத்தின் வலியை நோக்குறவங்க இந்த இணைப்புக்கு வாங்க, இந்த வேலையை செய்வோம். அதோடு இவங்க நமக்கு ஒரு கிரைண்டர் ஹெல்ப்பும் கேட்டிருக்காங்க மாவாட்டுறதுக்கு. எனவே பெட்டி கடை, இந்த இதில் சீட் அடைக்கிறது, இந்த கிரைண்டர், இதுக்கான உதவிகளை இன்னைக்கு கேட்டிருக்காங்க. இது எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது, இது எல்லாமே சின்ன விஷயம்தான். ஆனா இது இருந்தா ஒரு வேலையை செஞ்சிட முடியுமேன்ற பெரிய தாக்கத்தோட ஒரு மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய கருணை நிச்சயமா இறங்கும்.
நான் மறுபடியும் சொல்றேன், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஹலாலா நிக்கிற போது இறைவன் எல்லாத்தையும் சிறப்பாக்குவான், லேசாக்குவான், நன்மையாக்குவான். அது மட்டும்தான் இங்க இருந்து நான் பதிவு செஞ்சுட்டு போறேன். கருணை உள்ளங்கள் இணைப்புக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ்.